உங்களுக்கு உங்க பொண்ணு வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எங்க அண்ணன் மேடியோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ணனுக்கு மேரேஜ் நடக்காம நான் எந்த பொண்ணையும் மேரேஜ் பண்ண மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் அண்ணனை விட்டு கொடுக்காம பேசுறியடா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சம்பந்தி, நீங்க எங்க வீட்ல சம்பந்தம் வச்சிருக்கீங்க. நீங்களே பிரச்சனைன்னு வரும்போது இப்படி வெளியால் மாதிரி நடந்துக்கிறீங்களே. உங்களாலேயே என் மகனை புரிஞ்சுக்க முடியலனா வேற யாரு புரிஞ்சுப்பாங்க? நீங்க என் மகனுக்கு பொண்ணு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. என் பையனுக்கு நான் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். என் மகனை கட்டிக்கிறதுக்கு எந்த மகராசிக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியல. சரி, எல்லாரும் போய் சாப்பிடுங்க. கௌதம், கூட்டிட்டு போ. நீ வா மேடி. போடா கண்ணா. சரி கல்பனா, சரி சரி சரி. சரி கல்பனா, வா. ஏய், இந்த கடையில டீ சூப்பரா இருக்கும்டா. அப்படியா? குடிச்சு பாரு, நல்லா இருக்கும். வரட்டும் வரட்டும். வந்துருச்சு பாரு, எடுத்துக்க. நீ எடுத்துக்கடா. கொண்டா. என்ன மச்சான், வர வர நீ இப்ப காலேஜ் சைடே வர மாட்டேங்கிற? ஏதாவது லவ் ஓடுதா? அட நீ வேறேன்டா வெறுப்பேத்துற. இருக்கிற பிரச்சனையில லவ் ஒண்ணுதான் கேடு. என்ன மச்சான் ஆச்சு? ஏன் விரக்தியா பேசுற? எங்க அம்மா கிட்ட பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன்டா, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பைக் இல்லாம காலேஜ் போக கடுப்பா இருக்குடா. அதனாலதான் இனிமே காலேஜ் போனா பைக்ல தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப நீ காலேஜ் வந்த மாதிரி தான். ஆமா. ஏய் பார்த்து வர மாட்டேன். ஏய் பாரதிடா. என்னடா புது பைக்கா? எப்படா வாங்கின? இன்னைக்குதான் மச்சான் டெலிவரி எடுத்தேன். எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. எவ்வளோடா மச்சான் பைக்கு? 1.5 lakhsடா. அப்படியா? சூப்பர்ரா. நான் எங்க அம்மா கிட்ட விலை கம்மியான பைக் தான் கேட்டேன். ஆனா எங்க அம்மா தான் கேட்கல, இந்த பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க. கொடுத்து வச்சவன்டா நீ. டே சிவா, என்னடா புது பைக்கை பார்த்து எதுவும் சொல்ல மாட்டேன்ற? ஏய் வெறுப்பேத்தாம ஒழுங்கா போயிடுறா. வெறுப்பேத்துறானா? நான் என்னடா பண்ணேன்? இவன் ஏன்டா இப்படி பேசுறான்? ஒண்ணு இல்லடா, அவங்க அம்மா அவனுக்கு பைக் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதான் டென்ஷன்ல இருக்கா, நீ விடு. அவன் டென்ஷன் இருந்தா என்ன ஏன்டா கத்துறான்? நான் பைக் வாங்கினதுல அவனுக்கு என்ன பார்த்து பொறாம மச்சான். ஏய் யாருக்குடா போறாம? உனக்கு தான் பொறாம. அதான் இப்படி தேவையில்லாம கத்துற. ஏய் ஒழுங்கா போயிரு. நான் ஏன்டா போகணும்? இது என்ன ஓன் ரோடா? கவர்மெண்ட் ரோடு. யாரு வேணாலும் எங்க வேணாலும் நிக்கலாம். டேய் சிவா, எங்க அம்மாக்கு என் மேல பாசம் அதிகம். அதான் நான் கேட்ட பைக்கை உடனே வாங்கி தந்துட்டாங்க. உங்க அம்மாக்கு உன் மேல பாசம் இருந்தா நீ கேட்ட பைக்கை உடனே உங்க அம்மா வாங்கி கொடுத்துருப்பாங்க. பாசம் இல்லாத உங்க அம்மாவை திட்டுறதை விட்டுட்டு என்ன போய் திட்டிட்டு இருக்க? டேய் ஒழுங்கா போயிரு, இல்ல எட்டு மிதிச்சிருவேன். போக முடியாதுடா. முடியாதா? டேய், இருடா. ஏன்டா ஏன்டா இப்படி கோவப்படுற? பொறுமையாடுறா. டேய் என்ன விடுங்க. சீனா போடாத. மூஞ்சியை பேத்துறேன். ஏய் பாரதி, இங்க இருந்து கிளம்பு, அடிச்சிட ஆமாடா, போறா. போ. டேய் சிவா, உனக்கு பைக் வாங்க துப்பு இல்ல, என்ன விரட்டுறியா நீ? டேய் ஆ? யாருக்கிட்ட டேய் சிவா, வேணாடா, டேய் வேணாம். ஏய் பாரதி
இனிமே என் கண்ணுல மட்டும் பற்றாத, மாட்ட கைய கால உடைச்சிருவேன். என்னடா மச்சான் இப்படி பண்ற? கூலாடுறா. இங்க பாரு, நீ பைக் வாங்க ஒரு வழி சொல்லிட்டா. இன்னைக்கு ஒரு கடையில பைக் ஒன்னு பார்த்தேன், செமையா இருந்துச்சு மச்சான். பார்ட்டி செகண்ட் ஹேண்ட்ல விக்கிறான், விலையும் கம்மி தான். நீ வேணா பாரு. எடுத்து காட்டுற. இந்தா பாரு. பைக் நல்லா இருக்கு மச்சான். ரேட் எவ்வளோ? 40,000 தான் மச்சான். அவ்வளவுதானா? ஆ, இந்த பாரு மச்சான், இந்த ரேட்டுக்கு இந்த பைக் கிடைக்கவே கிடைக்காது. இத வாங்குறவனுக்கு செம லக்கு. ஆமா மச்சான், லக்கு தான். இப்ப கையில குடுக்கறதுக்கு 20,000 மட்டும் ரெடி பண்ணு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா, இந்த பழத்தட்டை எங்க வைக்கிறது? அதான் அங்கே வைமா. சரிம்மா. மா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? ஆமாப்பா, அங்க வச்சிருக்கிற தட்டையெல்லாம் இங்க கொண்டு வந்து வைக்கணும். சரிம்மா. ம். கௌதம், மா. இந்த பூவை சாமி படத்துக்கு போட்டுரு. சரிம்மா. அந்த சாமந்தி பூவை கொஞ்சம் கொடு. மா, போட்டேம்மா. ஆ, என்ன மேடி, சூப்பரா இருக்கு. இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? குட். என் செல்லம். ம்? மேடி, பாத்தியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மம்மி. ஆஹா. வாட் இஸ் திஸ்? இதுவா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு சுவாமிஜி வர போறாரு. அவர் வந்து ஒரு பூஜை பண்ண போறாரு. அதுக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக வராரு? உனக்கு எப்ப கல்யாணம் நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதான் உன் ஜாதகத்தை பார்த்து சொல்ல வராரு. நைஸ். வெக்கம் வருதா? அண்ணா, நம்ம வீட்டுக்கு கூடிய சீக்கிரமே சூப்பரா ஒரு அணி வர போறாங்க. என்னங்க? என்ன சொல்லு. யாரோ ஒரு சாமியார் அத்தை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்களாமே. ஆமா. எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை? அத்தை ஏன் இப்படி மாதவனுக்கு கல்யாணம் பண்ணியே தீரணும்னு அடம் பிடிக்கிறாங்க? இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? சாமியார் வரணும்னா வரட்டும். சாமியார் வந்து என்ன சொல்ல போறாரு? மாதவனுக்கு கல்யாண யோகம் இருக்கு, ஒரு மகாராணி நம்ம வீட்டுக்கு மருமகளா வர போறான்னு சொல்ல போறாரு? மாதவனுக்கு கல்யாணமே ஆகாது, கல்யாண யோகமே மாதவன் ஜாதகத்துல கிடையாது, மாதவன் கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருக்க போறான்னு தானே சொல்ல போறாரு. சொல்லிட்டு போட்டும் விடு. மாதவனுக்கு பொண்ணு பார்க்காதீங்கன்னு நம்ம சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டாங்க. ஏதாவது இந்த மாதிரி சாமியாரா வந்து சொன்னாதான் கேட்பாங்க. ஆமா, அதுவும் சரிதான். சரிங்க, நம்ம போய் அத்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். இல்லனா அத்தை நம்மள ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்க. வாங்க போலாம். நீ இப்போ என்னதுக்கு கூப்பிடுற? வாங்கன்னு சொல்றேன்ல.
சரி நீ போ, நான் வரேன். ஆ டேய் மா உங்க அப்பா சுவாமிஜியை கூட்டிட்டு வரேன்னு போய் ரொம்ப நேரம் ஆகுதுடா. ஓகேம்மா. என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணி கேளு போ. சரிம்மா, கேட்டு வந்துடுறேன். விளக்கேத்திடுவோம். ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்க? நான் வந்துகிட்டே இருக்கேன்ப்பா, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுவேன். சரி சரி, ஓகேப்பா, வாங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி. சுவாமிஜி வந்துட்டாரா? சுவாமிஜி வர விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ராகினி தான் சொன்னா. மாதவன் கல்யாணத்தை பத்தி சுவாமிஜி என்ன சொல்ல போறாருன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஏன்னா மாதவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். தெரியும். நீங்களும் மாதவனுக்கு வரன் பார்க்க ஜாதகம் கேட்டதா ராகினி சொன்னா. ஆமா சவந்தி. ஸ்ருதி கௌதம விரும்புறா. எங்களுக்கும் ஸ்ருதிய கௌதம்க்கு கொடுக்கதான் விருப்பம். இப்படி இருக்கும்போது நீங்க மாதவன் பிறந்த நாள் அன்னைக்கு திடீர்னு ஸ்ருதிய மாதவனுக்கு பொண்ணு கேட்டதும் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதேதோ பேசிட்டேன். நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வாங்க சாமி. முதல்ல எங்க வீட்டுக்கு வரீங்க, வாங்க. வாங்க சாமி. வாங்க சாமி. வணக்கம். 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 வாங்க சாமி, வாங்க. மேடி உள்ள வாங்க. வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வருது. அது அப்படியே வை. சாமி எல்லாருக்கும் வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. உட்காருங்க. சாமி, உங்க கையால பூஜை பண்ணா சந்தோஷமா இருக்கும்.
சுவாமி, உங்களோட அருளால எங்க குடும்பத்தோட வியாபாரம் ரொம்ப அமோகமா போயிட்டு இருக்கு. லாபமும் வந்துட்டு இருக்கு. எங்க குடும்பத்துல நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் பஞ்சமே இல்ல. ஆனா எல்லா அம்மா போலயும் எனக்குள்ளயும் ஒரு மனக்குறை இருக்கு. என் பையன் மாதவனுக்கு சொந்தத்திலையும் பொண்ணு அமைய மாட்டேங்குது, அந்நியத்திலையும் பொண்ணு அமைய மாட்டேங்குது. அத நினைச்சா மனசு வேதனையா இருக்கு. எனக்கு என்னமோ மாதவனோட ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறதுனால்தான் அவனுக்கு பொண்ணு கூடி வரமாட்டேங்குதோன்னு பயமா இருக்கு. அதுக்குதான் நான் உங்களை வர சொன்னேன். நீங்க தான் மாதவன் ஜாதகத்தை பார்த்து அவனுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு சொல்லணும். பரிகாரம் ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்க, நாங்க செஞ்சிடறோம். தென்னாடு உடைய சிவனே போற்றி. ஓம் நமச்சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி. கல்பனாமா, சுவாமி, நீங்க பயப்படுற அளவுக்கு மாதவன் ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. ஜாதகப்படி உங்க பையன் மாதவனுக்கு கண்டிப்பா மன வாழ்க்கை இருக்கு. சாமி, மாதவனுக்கு அமைய போற பொண்ணு அவ எங்க இருப்பா? மாதவனை கட்டிக்க போற பொண்ணு தென்றல் வீசும் தென் திசையிலிருந்து வரப்போறா. நீங்க மாதவனை கூட்டிக்கிட்டு காரைக்குடி பக்கத்துல இருக்கிற புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனசார அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிங்க. அந்த அம்மனே உங்க வீட்டுக்கு விளக்கேத்த போற மருமகளை உங்க கண்ணுல காட்டும். இங்க பாருங்க சாமி, மாதவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு அமையும் நீங்க சொன்ன விஷயம் எனக்கு என்னவோ சரியா வரும்னு தோணல. என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அது எப்படி தம்பி நீங்க முடிவு பண்ணுவீங்க? உங்க அம்மா நான் சொன்னபடி புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போவாங்க. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பாப்பாங்க. மாதவனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். மாதவனும் எல்லாரும் மாதிரியும் ஒரு ஆரோக்கியமான மனிதனா மாறுவாரு. மாதவனை கட்டிக்க போற பொண்ணு இந்த குடும்பத்தையே கட்டி ஆளுவா. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க.